இதுக்கப்புறம் வாழ்க்கையில் பேய் படமே எடுக்காதீங்கன்னு சொல்லுவேன் சாதாரண கிட்ட. படமே ஒரு கடவுள படத்தில் என்ன ஒரு கடை படமே ஒரு கடவுள படம் வந்து எதுக்கு பார்க்குறீங்க அப்படின்னா காமெடிக்கு பார்க்குறாங்க ஆடியன்ஸ். நான் வந்து அப்படி தான் பார்த்தேன், காமெடிக்கு பார்க்குறாங்க. நெக்ஸ்ட் வந்து எனக்கு வந்து பேய் படம் பார்க்குறேன்னா பயமா இருக்கணும். பயமா இல்லைனா நான் கைவே ஊற்றும்பா உண்மையாக சொல்லிட்டேன். பேய் படம் பயமா இல்லைனா அது பேய் படம்னு சொல்கிறதுக்கு தகுதி இல்லை அப்படின்ற மாதிரி தான் இந்த நெக்ஸ்ட் லெவல் ஆகிருக்குது. ஏன்னா வந்து பேய் உண்டான எந்த சீனுமே பயமா இல்லைங்க. இது பேயாடா அப்படின்ற மாதிரி கேட்குற மாதிரி ஆயிடுச்சு. அந்தளவுக்கு கேவலமாக இருந்தது. இதுக்கப்புறம் வாழ்க்கையில் பேய் படமே எடுக்காதீங்கன்னு சொல்லுவேன் சாதாரண கிட்ட. எதுவுமே இல்லை ப்ரோ, அதான் சொல்லுகிறேன். எதுவுமே இல்லை, ஸ்கேரியாகவும் இல்லை, காமெடியாகவும் இல்லை. இந்த படம் வந்து எதுக்கு எடுத்தாங்கன்னு தெரியல. அட்லீஸ்ட் சரி மேட்ராச்சும் கொஞ்சம் ஃபுல்ஃபில்லாக காட்டுவாங்கன்னு பார்த்தா மேட்ரும் பெருசாக இல்லை. அப்படின்னும் போது இளைஞர்களும் மிகப்பெரிய ஏமாற்றமாக தான் இந்த படம் அமைஞ்சு. ஃபேமிலியாக தான் கைக்கே ஊற்றுவாங்க. ஃபேமிலியெல்லாம் வந்தாங்க வச்சுக்கோங்களேன், குழந்தைங்கலாம் வந்து பார்க்கலாம். குழந்தைங்க வந்தால் கை குழந்தைங்க வந்து அப்படியே பார்க்கும், என்ன ஆகுது பத்தில் அப்படின்னு பொம்மை கிம்மை அதெல்லாத்தையும் பார்த்துட்டு போவோம். இந்த அது கொஞ்சம் நினைவு தெரிஞ்சு கொஞ்சம் பேர் இருப்பாங்கள்ல, பெரியவங்கலேருந்து கொஞ்சம் நினைவு தெரிஞ்சு குழந்தைங்க அதுங்கெல்லாம் வந்து படம் போர் அடிக்குது வெளில போகலாம் அப்படின்னும். அந்த மாதிரி கேவலமாவது படம்.